கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா, கூட்டத்திலே கோயில் புறா ஒரு மாலை இளவெயில் நேரம் அழகான இலையுதிர் காலம். மோகன் சார் இருக்கார், சாங்ஸ் எல்லாம் ஹிட்டு. படம் 200 நாள் 300 நாள் சொல்ல துடிக்குது மனசு ஃபஸ்ட்டு சாங் பாடினேன். பட் ரிலீஸ் ஆனது வந்து பூவிழி வாசல். அண்ணே அண்ணே நீ என்ன சொன்னே, அட என்ன பார்த்து எங்க போக சொன்னே. கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை. ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை, கடல் கைமூடி மறைவதில்லை. அவ்வளோதான், கண்ணாடி இதயமில்லை. இதில் எதுவும் ஒன்றுமே இடமே இல்லைங்க. ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு புரியல, பட் ஃபைனலி அந்த விஷுவலோட பார்க்கும்போது தான் அந்த ஃபீல் எக்ஸாக்டா இட் ஜஸ்ட் ஐ திங்க் இட் ரியலி வொர்க்ஸ். எல்லாருக்கும் சாங் போச்சு. அப்படியோ எப்படி அதுதான் காதலர்களுக்காக சில பாடல்கள். அது அந்த காலத்தில் டேமேஜ் ஆனவங்களுக்காக சில பாடல்கள் இல்லை இல்லை, அதுக்காகவே அது ஒரு சில ஹீரோஸு, அதாவது அதுக்காக மோகன் சார் இருக்கார், அவருடைய பாட்டு ஹிட்டு, எல்லா பாட்டும் ஹிட்ல. அந்த படம் அவர் செக்மெண்ட் எடுத்தாலே அவர் லவ் தோற்று போகிறதோ ஏதோ சம்திங், சாங்ஸ் எல்லாம் ஹிட்டு. படம் 200 நாள் 300 நாள். இந்த மாதிரி ஒரு அந்த இதில் உங்களுக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம். ஸோ ஆல் கைண்ட் ஆஃப் சாங்ஸ் பாடிக்கிட்டு இதில் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற பேர் வருது ரொம்ப கஷ்டம். ஒரு ஆசை, நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க எனக்கு. அதில் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ரொம்ப கஷ்டப்பட்டு பாடு, அந்த பாடிட்டு பப்ளிக்கு நல்ல ரீச் ஆகாத பாடல்கள் எல்லாம் சிலது இருக்குன்னு. அதில் ஒரு சாங்கு, ஓ ஜனனி எல் ஸ்வரம் நீ, மேகம் தேடும் வானம் அதையாக தார வேடும், காலம் நாடும் தோறும் உன்னை தாரறி வேண்டும். ஓ ஜனனி எல் ஸ்வரம் நீ. யார் காம்போசிஷன்? ராஜேஷ் சார். ஓ ஜனனி சூப்பர் சாங். ஏதோ சொந்தங்கள் தேடினோ, ஏதோ பந்தத்தில் வாழ்கிறோ, மானே வாழ்க நலமுடன் ஓ ஜனனி ஸ்வரம் ஓ ஜனனி. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடம். ஸோ இது மாதிரி செமி கிளாசிக்கல்ஸ் ஏதாவது பாடிருக்கீங்களா நீங்கள்? ராகம் பேஸ்ட் பாடிருக்கேன். இது பாடிருக்கேன் வித்யாசாகர் சார் கிட்ட. கண்டேன் 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 காதலை, கொண்டேன் 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 ஆவலை, பட்டின் சுகம் வெல்லும் வீரம், மெட்டின் சுகம் சொல்லும் குரல், எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே, பிள்ளை மொழி சொல்லை விட ஒற்றை கனை பண்ணை விட போதை தரும் காதல் வர அறிந்தேன் 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 கமதனி சனி சனி வரும். அந்த ராகம் பேஸ்ட் வசந்தா வசந்தா பேஸ்ட், வசந்தா பேஸ்ட் எக்ஸாக்டா தெரியல, பட் ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணாரு. ஓ ஐயோ. ஸோ அது அந்த மாதிரி நீங்கள் வெரைட்டிஸ் நிறைய பாடிருக்கீங்க. கச்சேரிக்காகவே பாடி நிறைய பேர் பாடிட்டு இருக்காங்க. கஜனியில் ஒரு சாங்கு, அது 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 இல்லாத மாதிரி, அது இல்லாமல் கச்சேரி இல்லை. அது இல்லை. ஆமாம், ஒரு மாலை ஒரு மாலை. ஆமாம், இன்ஃபேக்ட் ஒரு மாலை அது ரெக்கார்ட் பண்ண அதே டைமில் தான் வந்துட்டு ஒரு 3-4 நாள் முன்னாடி, அதுக்கு அந்த ரெக்கார்டிங்க்கு ஒரு 3 நாள் முன்னாடி ஹாரிஸ் அவருக்கே வந்துட்டு தொட்டி ஜெயான்ற படத்தில் ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணோம். உயிரே என் உயிரே என்னவோ நடக்குதடி, அடடா இந்த நொடி வாழ்வில் இனிக்குதடி, ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் என்னை நீ பிரியாதே, எனதருகில் நீ இருந்தால் தலை கால் புரியாதே, நிஜம் தானே கேளடி
நினைவெல்லாம் நீயடி நடமாடும் பூச்செடி நீ என்னை பாரடி சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன் அங்கே தொலைந்தவள் நானே. இது ஒரு எக்ஸ்ட்ரானரி சாங்கு, பட் ரொம்ப லென்த்தி பல்லவி. ஆமா, ஆனா இது அழகான லைன் இருந்தாலும் எத்தனை வாட்டி கேட்டாலும் சலிக்கவே சலிக்காது. அதுதான் That's the charm of it. எத்தனையோ சாங்ஸ் கேட்டோம். சில பாட்டெல்லாம் நானே அதோட முடிஞ்சிச்சு நினைக்கிறோம். அது நெக்ஸ்ட் இன்னும் எங்க போனாலும் அழகு. கம்போசர் செஞ்ச அழகு, லிரிக் வேல்யூஸ், பான ஸ்டைல். கார்த்திக் முத்ரே இது ஸ்பெஷல். கார்த்திக் அப்படின்ற இது அதுதான், கார்த்திக் தான் பானா தான் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு சில சாங்ஸ். இது உங்களுடைய முத்திரை பாட்டு. ஹாரிஸ் அவருக்கும் நான் ஐ ஓ டு ஹிம். ஏன்னா எனக்கு கண்டினியூஸாக நல்ல பாடல்கள் கொடுத்துட்டு வராரு. ஐ திங்க் இது மூலமாக ஐட் லைக் டு தேங்க் ஹிம். கார்த்திக் மேடை கச்சேரி அப்ராட்ல, லோக்கலில் எங்கே பாடினீங்க? லோக்கல் இங்கே நம்ம நிறைய பண்ணோம் ஆக்சுவலி. பட் ஃபர்ஸ்ட் அப்ராட்னா எனக்கு கொலம்போவில் போயிட்டு ஒரு கச்சேரி பண்ணேன் சுகததாசா ஸ்டேடியமில். ஃபஸ்ட்டு கோயின்சிடன்ஸ் பா, நீங்களும் ஃபஸ்ட்டு 2 பாட்டு, அதாவது சொல்ல துடிக்குது மனசு ஃபஸ்ட்டு சாங் பாடினேன். பட் ரிலீஸ் ஆனது வந்து பூவிழி வாசல். அண்ணே அண்ணே நீ என்ன சொன்னே, அட என்ன பார்த்து எங்க போக சொன்னே, யார் வீட்டு தோட்டத்துக்கு யார் இங்கே காவல்கார, ஊராரின் தோட்டத்துக்கு யார் இங்கே காவல்கார, யார் வீட்டு தோட்டம்னு தெரியுமா, இங்கே யாராரு பாடுறதுன்னு புரியுமா, அட அண்ணே அண்ணே நீ என்ன சொன்னே, அட என்ன பார்த்து எங்க போக சொன்னே. இது டைட்டில்ஸில் ஓடும். ஓகே, நான் இதுக்காகவே 2 பாட்டு போனால் பாதி பாட்டு முடிஞ்சுது. ஒவ்வொரு ஏவிஎம்ஜி ரெக்கார்டிங்கு அங்கே அசிஸ்டண்ட்டை ஒர்க் பண்ணுவேன் சக்கரவர்த்தி சார்கிட்ட. ஏவிஎம் ராஜேஸ்வரன் ரிலீஸ் ஆச்சு படம். சரி, ஃபஸ்ட்டு சாங்கு தியேட்டரில் பார்க்கணும். அது வரைக்கும் நிறைய தெலுங்கு ட்ராக் பாடிட்டு ஒன்று தான்ப்பா கன்ஃபார்ம்டாக சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெரியவங்க மிக்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, படத்தில் இருக்காது. அதை ஃபெடப்பாயிட்டேன். சாரி, ஏதாவது ஃபஸ்ட்டு டைம் ராஜேஷ் சார் கிட்ட ட்ராக்ஸ் பாடி லேடிஸ் அப்ரூவ் ஆச்சு. இந்த பாட்டு ரிலீஸ் ஆச்சு. புது அறிமுகம் நாகூர் பாபு அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் போட்டிருக்காங்க. அது பார்க்குறதுக்காக போவேன், டைட்டில்ஸ் என் பேர் முடிஞ்சிடும். இந்த மாதிரி 4வது வாட்டு தான் அப்படியே உள்ளே போயிட்டு ஜனங்கள் உள்ள அப்படி 16 ரூபா சந்தோஷமே மறக்க முடியாதுல்ல.